எல்லாம் வல்ல என் அப்பன் சிவனே போற்றி, என் தாய் பராசக்தியே போற்றி, என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் கணக்கம்பட்டி ஐயாவே சரணம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளலங்கிலும், தங்கள் இல்லத்திலும், தங்கள் வாழ்விலும் கணக்கம்பட்டி ஐயாவின் ஆசீர்வாதங்கள் என்றும் சிரஞ்சீவியாக காத்தருள்வாயாக. ஈஸ்வரா, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து என் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் காண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு நேற்று பச்சை வெட்டுக்கிளி வந்தது. அதை பற்றி இன்று நாம் பேசுவோம். நேற்று இரவு 9 மணி அளவில் என் இளைய பாப்பா திடீரென்று அப்பப்போ அங்கே பாருங்கள் அப்படின்னா, நான் உடனே திரும்பி பார்த்தேன். நான் உடனே திரும்பி அந்த பக்கம் பார்க்குறேன். பார்த்தோம்னா 2 பள்ளிகள் பரவசமாக ஓடியாந்து நின்றது. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. பள்ளி ஏன் இப்போ இவ்வளவு பரவசமாக ஓடியாந்து நிற்குது என்று உடனே எந்திரிச்சு பார்க்குறேன். வீட்டு தலைவாசின் மேல் ஏன் இப்படி பரவசமாக வருகிறது என்று பார்த்தோம்னா, நிலக்கதவுக்கு பின்புறம் பார்க்குறேன். அந்த 2 பள்ளிகளும் பச்சை வெட்டுக்கிளி வந்து நிற்கிது. அதை பிடிப்பதற்காக வேகமாக வருகிறது. வந்து பிடித்து விட்டது. உடனே அந்த பச்சை வெட்டுக்கிளியே பதறி ரெக்கை அடித்து கொண்டு கீழே விழுகிறது. நான் பார்த்த வேகத்தில் 2 பள்ளிகளை ஒன்று வேகமாக ஓடியும் விட்டது. என் மனசு அப்படி பதறி போய்விட்டது. உடனே என்னதான் செய்யணும்னு ஒன்றும் புரியல. என்ன தான் இங்கே நடக்கிறது அடிக்கடி அப்படின்னு ஒரே சிந்தனை, ஒரே பதட்டம், ஒரு பயம். பச்சை வெட்டுக்கிளியை இரவில் வீட்டில் பார்ப்பது அரியது. அப்படி நான் கண்டால் அந்த பச்சை வெட்டுக்கிளி தாட்சா கணக்கம்பட்டி ஐயாவை வீட்டுக்கு வருகை என்பதுதான் என்னுடைய நோக்கம். என் மனதில் அப்படி தான் படும். நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு தான் இன்று பச்சை வெட்டுக்கிளி வந்தது. இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிக்கு அது தாங்கள் பார்த்துருப்பீர்கள். இரவு நேரத்தில் பச்சை வெட்டுக்கிளியோ அல்லது பட்டாம்பூச்சியோ இரவில் பார்த்தா அது கணக்கம்பட்டி ஐயாவுடைய வருகை என்பதுதான் என்னுடைய நோக்கம். அப்படி இருக்க இந்த பள்ளி பச்சை வெட்டுக்கிளி வந்து பிடிப்பதற்கு காரணம் என்ன? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இந்த செயல், இந்த நோக்கத்துக்கு அர்த்தம் என்ன? ஒன்றுமே புரியவில்லை. ஒரே குழப்பம் எனக்கு ஒரே ஆத்திரம், கோபம் அந்த பள்ளி மேலே. ஏன்னா காரணம், கணக்கம்பட்டி ஐயா மேலே இருக்கக்கூடிய பக்தி, பாசம், பரவசத்தில் அந்த பள்ளி மேலே அவ்வளோ கோபம், டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து பட்டாம்பூச்சி ரூபத்திலேயோ அல்லது இந்த பச்சை வெட்டுக்கிளி ரூபத்திலேயோ காட்சி கொடுப்பது மிக அரியான ஒரு விஷயம். அப்படி இருக்க இந்த பள்ளி வந்து இந்த பச்சை வெட்டியை பிடிச்ச உடனே எனக்கு ஒரே மனசு அப்படியே ஒரு சங்கடம், ஒரு வேதனை ஆகிடுச்சு எனக்கு. அந்த நிகழ்ச்சியை கண்ட உடனே எனக்கு மேலிருந்து கீழே விழுந்து அந்த பச்சை வெட்டுக்கிளியை பார்க்குறேன். எந்த ஒரு விதமான மூமெண்ட்டும், ஒரு அசைன்மெண்ட்டும் இல்லை. மனசு அப்படியே ரொம்ப சங்கடமாக போச்சு. ஒருவேளை அந்த பச்சை வெட்டுக்கிளி இறந்து தான் போச்சு போல், அந்த அளவுக்கு அந்த பள்ளி கடித்து விட்டது போல், இறந்துருச்சு அப்படின்னு மனசு அவ்வளோ சங்கடமாகிடுச்சு. அந்த பள்ளியை பார்க்குற உயரத்துக்கு ஓடிடுச்சு. ஆத்திரம் அந்த பள்ளி மேலே எனக்கு. காரணம், நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்தை பற்றி. இன்று இந்த நிகழ்வுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஒன்றும் புரியவில்லை எனக்கு. குடும்பத்தில் வேறு எதுவும் நடக்கப் போகிறதா, அதை தான் இப்படி உணர்த்திக்கிறாரா கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் அப்படின்னு ஒன்றும் புரியல. இறந்து தான் போச்சுன்னு என் மனதிற்குள் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு. சற்று நேரம் கழித்து இளைய பாப்பா வந்து பார்க்குது. அந்த இடத்த விட்டு விலகி இருந்தது அந்த பச்சை வெட்டுக்கிளி. உடனே அதை நான் பார்க்குறேன். அது பூச்சி மெல்ல நகழுது. உடனே பாப்பாவிடம் உடனே அந்த செல்லை வீடியோ எடுத்துருவோம்னுட்டு உடனே இந்த வீடியோ எடுத்தேன். அது மெல்ல மெல்ல நகண்டு இடதுபுறமாக வட்டமிட்டு நகல ஆரம்பித்தது. அப்போ தான் எனக்கு மனசே சந்தோஷமாகிடுச்சு. எனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் ஐயா அப்படி மனசுக்குள்ள கணக்கம்பட்டி ஐயாவை நினச்சி ரொம்ப வேண்டினேன். அதான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது. நான் ஏற்கனவே மன குழப்பத்திலையும் மன வேதனையும் இருந்தேன். நான் சென்ற ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு நிகழ்வு நடந்தது. அதே என்னால் மறக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் வருத்தப்பட்டு இருந்தேன். அதை பற்றியும் ஒரு வீடியோ வந்து போட்டிங்க, அதை தாங்கள் பார்த்துருப்பீங்க. மலைப்பூச்சியாக வந்து 4வது நாள் இறந்தது ஒரு வீடியோ, அதை நீங்கள் கண்டிருப்பீங்க. மலைப்பூச்சியாக வந்து 4வது நாள் அது இறந்து போனது. மனசு ரொம்ப வேதனைப்பட்டேன். அதன் பின் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து ஒரு தீர்வு கொடுத்தாரு எனக்கு. அதை பற்றி பப்ளிக்கில் அந்த விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னுட்டார். நானும் அதை வெளிப்படுத்தவில்லை. அன்று இரவே அதாவது 4வது நாள் இரவு பட்டாம்பூச்சி ரூபத்தில் வந்து காட்சி கொடுத்தார். அது மிக சிறிய அளவான பட்டாம்பூச்சியாக வந்து காட்சி கொடுத்தார்.
அதை பற்றியும் ஒரு வீடியோ தங்களுக்காக போட்டிருந்தேன். அதை தாங்கள் பார்த்திருப்பீங்க. இப்போ இந்த நிகழ்வு நடக்கிறது. மனசு அப்படியே பதறிட்டு போயிட்டு இந்த நிகழ்வை கண்டுபிட்டு கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து இந்த பச்சை வெட்டுக்கிளி ரூபத்திலையோ பட்டாம்பூச்சி ரூபத்திலையோ வந்து காட்சி கொடுப்பதே மிக அரியான ஒரு விஷயம். அப்படி இருக்க இந்த பள்ளி வந்து கடிப்பது தின்பது மனதிற்கு துரதிருஷ்டவசமாக இருக்குது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? எல்லாம் கணக்கம்பட்டி ஐயாவே சித்தம். இப்போ நீங்கள் காணும் காட்சிகள் வந்து ஏற்கனவே ஒரு முறை வெட்டுக்கிளியாக வந்து காட்சி கொடுத்த அனுபவம் இது பழைய வீடியோ. இது சைஸ்லையும் கொஞ்சம் சற்று பெரியது. இப்போ நீங்கள் காணும் காட்சி இந்த வெட்டுக்கிளி உருவத்தில் 3 இன்ச்சு நீளத்தில் இருக்கும். ஆனால் இப்போ வந்த பூச்சி வந்து சைஸில் 1 இன்ச்சு அளவு தான் இருக்கும். இந்த நிகழ்வுக்கெல்லாம் இந்த சூட்சுமத்துக்கு என்ன அர்த்தம் என்று இன்னும் ஒன்றும் புரியவில்லை. எல்லாம் கணக்கம்பட்டி ஐயாவே சித்தம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே இருக்கும் தங்களுடைய வாழ்வில் தங்களுடைய இல்லத்தில் இப்படி ஒரு நிகழ்வுகள் நடந்தது உண்டா? தெரியப்படுத்துங்கள். அப்போ உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? தங்களுடைய இல்லத்தில் இந்த மாதிரி ஒரு பச்சை வெட்டுக்கிளியோ பட்டாம்பூச்சியோ வந்து இறந்தால் அல்லது பள்ளிகள் வந்து பிடித்தால் அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? கணக்கம்பட்டி ஐயாவின் பக்தர்களாகிய தங்களுடைய இல்லத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் கணக்கம்பட்டி ஐயாவிய பக்தர்களாகிய உங்கள் மனம் இந்த மாதிரியான நிகழ்வுக்கு என்னவாகும்? இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் மற்றும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொண்டும் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு சேனலும் வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் கணக்கம்பட்டி ஐயா அவர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டாக நினைத்து செய்யுங்கள். கண்டிப்பாக கணக்கம்பட்டி ஐயாவுடைய ஆசீர்வாதங்கள் அருள் என்றும் தங்களுடைய உள்ளத்திலும் தங்களுடைய இல்லத்திலும் தங்களுடைய வாழ்விலும் என்றும் சிரஞ்சீவியாக காத்தருள்வார். ஓம் சத்குருவே சரணம், சச்சிந்தாவே சரணம். உண்மையாக இருப்போம், உண்மையாக வாழ்வோம். எல்லோரும் சச்சிந்தானந்தா அருள் பெற்று சத்குருவின் ஆசீர்வாதத்தில் எல்லோரும் வளம் பெறுவோம். கணக்கம்பட்டி ஐயாவே சரணம். ஈஸ்வரா, ஒரு சின்ன விஷயம், எல்லோருமே வலதுபுறமாக சுற்றுவோம். ஆனால் இந்த பச்சை வெட்டுக்கிளி இடதுபுறமாக சுற்றுகிறது. இதற்கு என்ன அர்த்தம்? தாங்கள் அறிந்தால் உடனே சொல்லவும். கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தன்னை தேடி வரக்கூடிய சில பக்தர்களை வீரியம் மரத்தை வந்து இடதுபுறமாக சுற்ற சொல்வாராம். அதற்கு என்ன அர்த்தம்? தாங்கள் அறிந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும் தயவுசெய்து. மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். கணக்கம்பட்டி ஐயாவின் அருள் பெறுக ஈஸ்வரா.